सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदये हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। श्रीयப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். சகல சாதுமலுக்கு ஜெய். ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே பாகவதம் பாராயணம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எனக்கு பார்த்தா பாகவதம் தான் படிக்கணும் அப்படின்னு எண்ணமே இருந்தது. பாகவதம் படிக்கணுன்ற எண்ணமே இருந்தது. ஆனால் ராமாயணம் படிக்கிறதுல அதில் கான்சன்ட்ரேட்டே போகல. ராமாயணத்தில் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் சரி ரொம்ப நாள் ஆச்சு ராமாயணம் படிக்கணும் அப்படின்னு நினச்சது உண்டு தான். ஆனால் பாகவதத்தில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக பாகவதத்தில் தான் தீவிரமாக ஈடுபடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. பாகவதமே பாராயணம் பண்ணலான்ட்டு நான் இப்போ கூட ஆரம்பிச்சிட்டேன். பாகவதம் கூட ஆரம்பித்தாச்சு. மகாத்மியம் கூட ஆரம்பிச்சிட்டேன். மகாத்மியம் பாராயணம் கூட ஆரம்பித்தாச்சு. இந்த சமயத்தில் அடியனுக்கு ஒரு கனவு வருது. நான் என்னத்தை சொல்கிறது, இந்த சமயத்தில் பகவானே அதாவது என்ன வருதுன்னா என்ன நினைவு அப்படியே நினைவோட கனவு அப்படியே வருது. அப்படியே பாதி தூக்கத்தில் இருக்கேன். நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது பகவான் லக்ஷ்மணரோடு வராரு கிஷ்கிந்திக்கு வரும்போது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சரணாகதி அடைகிறார் தெரியுமா. சரணாகத வத்சலன் ஆகிய பகவானே சுக்ரீவனை சரணாகதி அடைகிறார் தெரியுமா. சுக்ரீவன் அசக்தன். அவனை போய் ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணரோட போய் சரணாகதி அடைகிறாரு. திருப்பி சரணம் அடைக்கணும் அப்படின்ட்டு வருது. இதே மாதிரி ஸ்லோகம் தான் வருது எனக்கு. இதே வருது நம்மளுக்கு ஏன் இதே வருது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ தான் ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறேன், நீ பாகவதெல்லாம் நிறைய படிச்சிருக்கி, ராமாயணம் படிக்கிறதுக்கு யார் இருக்கா? ராமாயணம் படிக்கணும் இல்லையா? ஆனால் ராமாயணம் படி அப்படி தான் ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா ராமாயணம் ஏற்கனவே படித்தது அந்த உனக்கு சுலபமாக இருக்கும் இல்லையா, படிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு அந்த ராமாயணத்தையே காண்பிக்கிறார். என் மனசில் என்னென்னா ஆஞ்சநேய சுவாமி ராமாயணத்தையே ஃப்ளாஷ் பண்ணுறார். ராமாயணத்தையே ஃப்ளாஷ் பண்ணி ராமாயணம் படி இதே உந்துதல் தான். என்னடா அது இப்படி இப்போ தான் பாகவதம் ஆரம்பிச்சிட்ட பிறகு இதுக்கு முன்னாடியாவது சொல்லியிருந்தால் நம்ம ராமாயணம் ஆரம்பிச்சுக்க போகிறோம். இப்போ கனவுல இது மாதிரி சுக்ரீவனை சரணாகதி அடையிறது என் கையில் ஏன் வரணும்? நம்ம கையில் என்ன ஆக வேண்டியது இருக்குது பகவானுக்கு? இப்போ சுக்ரீவனால் ராமருக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது? அப்போ சரணாகதன் அந்த பதமே இருக்குது. உலகத்துக்கெல்லாம் சரணம் அளிப்பவர் என்று ஒரு வானர் அதான் சுக்ரீவனை சரணம் அடைகின்றார் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்லுவார் இல்லையா. அந்த கட்டம் தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துனே இருக்குது. அதுதான் கனவுலேயும் வருது. நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆஹா சரின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு விஷயம் தென்பட்டது. ஆஞ்சநேய சுவாமி என்ன சொல்கிறார், ராமாயணத்தை தான் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. திருப்பி ராமாயணத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. என் மனக்கண்ணில் ராமாயணம் தான் ஓடின்னு இருக்குது. ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், ராமாயணம் படி. உனக்கு என்ன ராமாயணம் யார் படிக்கிறாங்க? பாகவதம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ராமாயணம் கேட்கணும் ஆசை. அப்போ ஆஞ்சநேய சுவாமியே ராமாயணம் கேட்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஆஞ்சநேய சுவாமி எனக்குள்ளே ஃப்ளாஷ். அப்புறமா நான் டக்குன்னு சரி எழுந்துட்டேன். திடீர்னு விழிப்பு எழுந்து ஃபோனில் பார்த்தா இந்த ஷார்ட்ஸில் பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி ஒரு வானரம் ஒரு பையன் வாட்டர் கேனை அப்படியே அவன் பேக்கில் மாட்டிருக்கான். வாட்டர் கேனை அது எட்டி போய் பிடிக்குது. அது ஷார்ட்ஸில் வந்தது டக்குன்னு பார்த்தா. அப்போ அந்த வானரத்துக்கு என்ன பண்ணால் ஒரு பையன் என்ன பண்ணால் அந்த வாட்டர் கேனை திறந்து அதுக்கு தண்ணி கொடுத்தோன்னே தண்ணி நல்லா அப்படியே தாகத்தோடு இருக்க போது அந்த தண்ணி குடிக்கிறது. என்ன இது ஒன்றும் புரியல. ஏன் நம்மளுக்கு இப்போது ஆஞ்சநேய சுவாமி கனவுல வராரு. கனவுல இது போல் சுக்ரீவனை சரணாகதி அடைகிற மாதிரி ராமர் லக்ஷ்மணர் வராங்க.
ஆஞ்சநேயர் சுவாமி என்னன்னா சுக்ரீவனை கொண்டு போய் விடுறாரு. ஆனால் ஆஞ்சநேயர் சுவாமி எனக்கு வந்து என்ன சொல்ல, பாகவதம் படி, பாகவதத்தையே ராமாயணம் படி, ராமாயணத்தையே ஃப்ளாஷ் பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் சுவாமி. அப்போ ஆஞ்சநேயரும் கனவுல வர்றாரு. இது மாதிரி பார்த்தா, ஆனால் ராமலட்சுமணர்கள் தான் நல்லா தெரியுறாங்க. ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறது தான் கேட்குது, அவர் சொல்கிறது தான் கேட்குது, அவர் அவ்வளோ இது வரல. ஆனால் ஆஞ்சநேயர் தான் நல்லா எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஆஞ்சநேயர் தான் இது தூண்டுறது நல்லா தெரியும். ஆனால் டக்குன்னு நம்ம எழுந்து பார்த்தா, ஃபோனில் பார்த்தா, டக்குன்னு ஃபோனை திறந்து பார்த்தா, ஃபோனில் வந்து ஷார்ட்ஸில் பார்த்தா ஒரு ஹனுமார் வந்து அதான் வானரம் வந்து என்னென்னா, ஒரு பையன், ஒரு ஸ்கூல் பையனோ ஏதோ ஒரு பையனுடைய பேக்கை வந்து எட்டி பிடிக்குது. அந்த பையன் என்ன பண்ணால் டக்குன்னு வாட்டர் கேனை திறந்து அந்த தண்ணியை அந்த வானத்துக்கு குத்தவொடனே அது நல்லா அப்படியே தாகத்தோடு குடிக்கிறது. அவாவா என்னடா அது, நம்மளுக்கு எழுந்த உடனே பார்த்தாலும் ஆஞ்சநேயர் சுவாமி தரிசனம் கிடைக்குது. கனவுல பார்த்தா ஆஞ்சநேயர் தான் வந்தார். அப்போ ராமலட்சுமணர்கள் வந்தாங்க. அப்படின்னும் போது ஏன் இந்த கட்டம் எனக்கு திருப்பி ஞாபகம் வருது? அவன் பார்த்தா ராமாயண விஷயமாகவே நிறைய ஸ்புரிக்குது, ராமாயண விஷயமாகவே நிறைய ஸ்புரிக்குது, ராமாயண விஷயமாகவே மனசு ஈர்க்குது. அது ஏன் அப்படி? அப்போ ஆஞ்சநேயர் லங்கையை தாண்டினது, அதை லங்கைக்கு போனது, கடல் தாண்டினது, இந்த விஷயமாகவே வருது ஞாபகம். என்னடா இது நம்மளுக்கு? அப்போது ஜடிலான் முடியலாம் அந்த ஸ்லோகம்லாம் ஞாபகம் வருது. ஏதோ சுந்தரகாண்டத்தில் ஒரு பண்ண சேஷ்டைகள்லாம் இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வருது. என்னடா இது இதெல்லாம் வருது, ஆஹா ஆஞ்சநேயர் நம்மளை விடமாட்டார் போல இருக்கேன். அப்போது ஆஞ்சநேயர் சுவாமி நம்ம கனவுல வந்து ராமாயணம் படிக்க சொல்லும்போது நாம் எப்படி மறுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு நிச்சயமாக இதுக்கு முன்னாடி வந்திருக்காரு, ஆஞ்சநேயரும் வந்திருக்காரு, ராமச்சந்திரமூர்த்தி நல்லா வந்திருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். ராமாயணம் படிக்கும்போதெல்லாம் அடிக்கடி ராமர் வருவார். அதாவது சுலபமாக காட்சி கொடுப்பார் ராமர். அதான் ஆஹூதைவமே சீக்கிரம் தர்ஷனம் வியாதி சேதசின்னா, இப்போ நம்ம தூக்கத்தில் தான், அந்த கனவுல தான் வருவார், தவிர நேரில் வந்தது கிடையாது. தெரியும், நேரில் வந்து காட்சி கொடுத்தது கிடையாது, கனவுல தான் வருவார். கனவுல ராமர் வருவார், லக்ஷ்மணர் வருவார், சீதம்மா வருவாங்க, ஆஞ்சநேயர் வருவார். ஆஞ்சநேயர் வர்றது தெரியும், நல்லா எத்தனை தடவை வந்திருக்காரு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா ராமாயணம் படின்னு தான் ஒரே அந்த விஷயமாகவே ஃப்ளாஷ் ஆகுது. அந்த விஷயமாகவே அதுக்கேற்ற மாதிரியே அதனுடைய கட்டங்களே, அந்த ராமாயணத்தில் உள்ள கட்டங்களே எனக்குள்ளே வந்துன்னு இருக்குது. என்ன பண்ணுறது? இதனையும் நான் நேற்று முன்னாள் வரைக்கும் நான் பாகவதம் தான் ஃபுல்லாக தீவிரமாக பேசியிருந்தேன். பாகவதத்தில் நிஷ்டியாக இருக்கணும், பாகவதம் பண்ணி நான் உபன்யாசம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூடியூப்பில், ஃபுல்லாக பாகவதம் பற்றி தான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ திடீர்னு இப்போ பாராயணம் ஆரம்பிக்கும் போது மகாத்மியம் பாராயணம் பண்ணுறேன், உடனே பார்த்தா மகாத்மியம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே மகாத்மியம் பாராயணம் பண்ணுறேன். மகாத்மியம் பாராயணம் பண்ண உடனே அப்போ நம்ம தூங்கிட்டு பார்த்தா கனவுல பார்த்தா இது மாதிரி வருது, ஃபுல்லாக ராமாயண விஷயமாகவே வருது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்போ கூட நல்லா பாகவதத்துக்குள்ளே முதல் ஸ்கந்தத்தில் பிரவேசிக்கலை. ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதை முடிக்காமல் விடக்கூடாது. ஆனால் ஆஞ்சநேயரை வந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா ஃபோன்லேயும் பார்த்தா வானரம் வந்து ஒருத்தங்களை வந்து தண்ணி கேட்குது. அந்த தண்ணி வந்து வாட்டர் கேன்லேருந்து அந்த தண்ணி கொடுக்குறான், அந்த பிஸ்லரி வாட்டர் இல்லை அதில் தண்ணி கொடுக்குறான் அந்த வானரத்துக்கு. பார்த்தா அவ்வளோ தாகமாக இருக்கார் ஆஞ்சநேயர், சரி ராமாயணத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது எப்படி சூச்சகமாக வருது பாருங்கள். அப்போது எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கதமஸ்த சஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமத ராட்சசந்தகம். அந்த இடத்துல பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், கண்ணீர் மல்க அஞ்சலி செய்து கொண்டு அங்கே இடத்துல ரகுநாத கீர்த்தனம் பகவான் ராமாயண பாராயணத்தை அப்படி கேட்பாராமே. அப்போ ராட்சர்களுக்கு யமனாக இருக்கக்கூடிய அவர்கள் கைகொப்பி கொண்டு அந்த பாகவதத்தை கேட்குறாருன்னா, அந்த ராமாயணம் கேட்குறாருன்னா, பாகவதனே வருது எனக்கு. அந்த பாகவதம் கேட்குறாருன்னு வருது. பாகவதம் ராமாயணம் வேறு இல்லை, இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு பாகவதமும் பிடிக்கும். ஆனால் ஏன் இந்த ராமாயணத்தை நம்மளுக்கு மனசில் இப்படி புஷ் பண்ணுறாரு? நேற்று வரைக்கும் இல்லை, இப்போ கூட நம்ம ஆரம்பித்து கூட என்னென்னா பாகவத மகாத்மியம் பாராயணம் பண்ணியாச்சு. நேற்றுக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா ராமாயணம் தான் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஃபுல்லாக உந்துதல், ஃபுல்லாக ராமாயண விஷயமாகவே ஞாபகம் வருது. நேற்று உபன்யாசம் பண்ண கூட பாகவதத்தை பற்றி தான் பெருமையாக பேசினேன். பாகவதம் தான் 2 நாளாக உபன்யாசம் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக பாகவதம் பற்றி தான் பேசினேன். அப்போ திடீர்னு இந்த மாற்றம் என்ன, ஏன் இப்படி அப்படின்னா, அவ்வளோ தாகத்தில் இருக்கார் ஆஞ்சநேயர்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா அவ்வளோ தாகமாக இருக்கார். தண்ணி வந்து அது ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு. அதை வச்சு நம்மளுக்கு ஆஞ்சநேயர் என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, அந்த பையன் வாட்டர் கேனில் தண்ணி தாகம் மட்டும் கிடையாது, எனக்கு ராமாயண தாகம் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு சொல்லப்போனால். அப்போது இங்கே வந்து பார்த்தா சுக்ரீவனுடைய விஷயத்தை பற்றி ஏன் ஞாபகப்படுத்தணும்? கிஷ்கிந்தையில் வந்து சுக்ரீவனை சரணாகதி அடைகிற மாதிரி ராமலக்ஷ்மணர்கள் இந்த விஷயம் ஏன் ஞாபகம் வரணும்? சுக்ரீவன்னா அவனே பயந்துன்னு இருக்கான் அந்த வாலி இடத்துல. நாமளே அது மாதிரி குடும்ப கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்.
அப்படின்னும் போது நம்மளால் ஆக வேண்டியது ராமருக்கு என்ன இருக்குது? ஆனால் நம்மளால் ஆக வேண்டியது இருக்கிற மாதிரி அவன் காரியத்தை சாதிச்சுக்கிறான் பாரு. ஏன்னா இவர்களை வச்சு தான் சீதையை மீட்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று 4 பேர் காதில் ராமாயணம் வேணும்னு ஏதோ அதுதான் சார் ராமர் கதை போய் சேரணுன்றதுக்காக சீதை மாதிரி எத்தனை பக்தர்கள் அவங்க காதில் போய் ராமர் கதை போய் விழணுன்றதுக்காக அதுபோல் சுக்ரீவனை சரணம் அடைஞ்சாராம். யார்? ராமலக்ஷ்மணர்கள். இப்போ இவங்களுக்கு இப்போ சுக்ரீவங்களுக்கு போன பிறகு தானே சுக்ரீவன் 4 பக்கம் வானர்கள் அமைச்சார். அப்புறம் பார்த்தா எல்லார் காதலையும் போய் ராமாயணத்தை போட்டு விட்டாங்க. இதுபோல் ராமர் கதை அங்கங்கே பேசுகிறாங்க. ராமலக்ஷ்மணர்கள் காட்டுக்கு வந்தாங்க. அதில் சீதை ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அந்த சீதை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு அப்படி கேட்டுன்னு போகிறாங்க. அப்போ எல்லாருக்காலும் அந்த ராமநாமம் லக்ஷ்மணர் வந்தார். இதுபோல் கையால் அனுப்பப்பட்டு அது விஸ்தாரமாக கேட்குற இடத்துல ராமர் கதை ஃபுல்லாக சொல்லுவாங்க. அங்கங்கே விசாரிக்கிற இடத்துல 4 திக்கில் போன வானர்கள்லாம் அந்த வானர்கள்லாம் அங்கங்கே ராமர் கதையை பேசுவாங்க. சம்பாதி இடத்துலேயே ராமர் கதை தான் பேசுகிறாங்க. அப்போ வாக்கைங்கரியம் வாக்கைங்கரியம் தான் பண்ணுறாங்க சம்பாதி. வாக்கைங்கரியம் பண்ண உடனே அந்த சம்பாதிக்கு ரெக்கம் அழிச்சிடுது. அப்போ இந்த ராமாயண விஷயமாகவே எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ராமாயண விஷயமாகவே கேதர் ஆகுது. எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன தான் கணக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. நம்ம பாகவதம் ஆரம்பிக்க போகிறோம். மகாத்மியம் ஆரம்பித்தாச்சு. இந்த சமயத்தில் போய் ராமாயணம் பாராயணம் பண்ணு. அப்போ ராமர் விஷயமாகவே அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணுற அந்த விஷயமாகவே ஃப்ளாஷ் ஆகின்னு இருக்குது. அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது நான் எனக்கு அனுபவித்த அந்த அனுபவங்கள் அதே வருது. சில விஷயம்லாம் சொல்ல முடியும், சில விஷயம்லாம் சொல்ல முடியாது. அந்த அனுபவங்களே வந்துட்டு இருக்கு. அதில் அந்த சுகமே அப்போ அனுபவித்த அந்த சௌக்கியமே எனக்கு மனசில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுது அப்படின்னு நினச்சின்னு சரி ஆஞ்சநேய சுவாமி எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன். அவ்வளோதான். பாகவதமாக ராமாயணமாக நான் போட்டி போகிறதுக்கு எனக்கு அது தகுதியே கிடையாது. எனக்கு சுத்தமாக பாகவதம் வசதி தான், ராமாயணம் வசதி தான். அதனால் ராமாயணம் மற்றும் பாகவதம் நல்லா பேசுகிறதுனால பாகவதமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாகவதம் வசதி. அதனால் ராமாயணம் மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன விருப்பறீங்களோ அதை நான் செய்கிறேன். ராமாயணம் படி, இதுதான் ராமாயணம் பாராயணம் பண்ணி ராமாயண புஸ்தகத்தில் உள்ள ஸ்லோகங்களே ஞாபகம் வருது. அதே சமயத்தில் பார்த்தா காட்சி பார்த்தா இந்த சுக்ரீவனை சரணாகதி அடைகிற அந்த விஷயமே ஞாபகம் வருது. ராமலக்ஷ்மணர் சுக்ரீவனை கிருஷ்ணந்திக்கு சரணாகதி அடைகிற அந்த விஷயங்கள் அந்த ஸ்லோகங்கள் தான் ஞாபகம் வருது. நம்ம என்ன பண்ணுறது? அப்போது லோகரக்ஷகனாக அவன் ஒரு வானர்னால் ஆக வேண்டியது என்ன? அதுபோல் பக்தர்களில் பகவான் சரணம் அடைகிறானோ. ஏன்னா அந்த பக்தர்களால் தான் ராமாயணம் பாராயணம் பண்ணுவாங்க, ராமர் கதையை பேசுவாங்க. அதனால தானே அப்போது நமக்கும் புஷ்டி. தத்பூதிகரம். அந்த ராமாயண கதையை கேட்டதால் தானே சீதை பிரிஞ்ச துக்கத்தை அவரால் அந்த மறந்தார். அவருக்கே சந்தோஷத்தை உண்டு பண்ணது 32 நாள் லவகுசர்கள் சொன்ன ராமாயணத்தினால் தானே. அப்படின்னும் போது அந்த ராமருக்கு அதுதான் சந்தோஷம். இவர் பார்த்தா என்னென்னா தாகத்தோடு இருக்கிற மாதிரி காண்பிக்கிறாரு ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா. ஏன்னா நான் ராமாயண தாகத்தில் இருக்கிற மாதிரி காண்பிக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, நம்மளாம் எந்த மூளைக்கு இதுபோல் ஆயிரக்கணக்கான பேர் அங்கங்கே உலகத்தில் படிப்பாங்க. நம்மளை பாகவதம் படிக்கிறவங்கள நிறுத்திட்டு பாகவதம் படிக்க வேண்டிய நிறுத்திட்டு ராமாயணம் படிக்க சொல்கிறாருன்னா அப்போது சரி ஓகே, அவர் இஷ்டப்படியே இப்போ மகான் ஆஞ்சநேயரோட பெரிய சிறந்த ராம் பக்தர் யார் இருக்க முடியும்? அவரே சொல்லும்போது நம்ம என்ன மறுக்க முடியுமா? அதனால் சரி என்ன பண்ணேன், இப்போ பாகவத மகாத்மியம் வரைக்கும் பூர்த்தி பண்ணிட்டேன். இப்போ பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் பிரவேசிக்கலான்னு பார்த்தா இது போல் ஆஞ்சநேயர் ஃபுல்லாக ராமாயணம் தான் படிக்க சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஆனால் இல்லை என்ன பண்ணுறது தெரியல. முடிவு பண்ணியாச்சு ராமாயணம் தான். ஏன்னா ஆஞ்சநேயர் பார்த்துக்கு மறுபேச்சு நம்ம பேச முடியாது. ஏன்னா கனவுலேயே ஆஞ்சநேயர் சொல்கிறாருன்னா இதை விட பெரும்பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? ராம லக்ஷ்மணர்லேயே சொல்கிறாங்கன்னா ராமாயணம் பாராயணம் பண்ணி சொல்லி நம்மளை தூண்டுறாங்கன்னா இதை விட பெரும்பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடச்சிருக்கு. சரி, அதனால் பாகவத மகாத்மியத்தோடு அப்படி நிறுத்திட்டு பாகவத பாராயணம் பண்ணுறதையும் நிறுத்திட்டு இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தான். வேறு என்ன பண்ணுறது? பகவான் என்ன கேட்குறானோ அதுதான் நம்ம செய்ய முடியும். நம்ம இஷ்டம் எதுவும் கிடையாது. அந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். எது? அந்த சரணாகதி ஸ்லோகங்கள். ராமாயணத்தில் அருமையான ஸ்லோகம். அது லக்ஷ்மண சுவாமிகள் அதாவது ஆஞ்சநேயருடைய பேச்சை பார்த்தா எஜுர்வேதம், சாமவேதம், ருக்வேதம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிடணும் இருக்குது. அதனால அந்த வார்த்தையில் அபசப்தமே வரல. அப்படி அழகாக தீரகண்டத்தோடு, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப உறக்கம் இல்லாமல் ரொம்ப தாழ்ச்சியாக இல்லாமல் கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படி ஸ்பஷ்டமாக வருஷம்னா அந்த வேதம் படித்தவங்களுக்கு தான் அந்த ஸ்பஷ்டமான அக்ஷரங்கள் அதுபோல் வரும். அது மாதிரி பேசுகிறார் இவர் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்ட்டு ராமர் வர்ணிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி.
அப்போ என் நிறுத்தமாக நீ பதில் சொல்லு லக்ஷ்மணா அப்படின்ட்டு லக்ஷ்மணரை தூண்ட போது லக்ஷ்மணர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்கள், அருமையான ஏதத்தை சர்வமாக்கியாதம் யாதத்தேன பட்சதா அகம் சைவஹி ராமஸ்ய சுக்ரீவன் சரணம் கதவும். அதனால் ராமர் சுக்ரீவனை சரணம் அடைகின்றார் அப்படின்றார். சுக்ரீவங்களை ஆக வேண்டியது என்ன, ஆனால் சுக்ரீவனை சரணம் அடைகிறார் அப்படின்ட்டு பதம் வருது. ஏஷதத்வாச்ச வித்தானி பிராப்திய சாணுத்தம் யசா லோகநாத புறாபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. முன்னாடி லோகநாதனாக இருந்தார், ஆனால் இப்போ அவருடைய தீன நிலையில் சீதையை பிரிஞ்சதுனால இப்போ நான் சுக்ரீவனை சரணம் அடையக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். சுக்ரீவம் சரணம் கதவும், சுக்ரீவனை நாதமிச்சதி, சுக்ரீவனை நாதனாக எச்சரிக்கிறார். அவன் நாதனாக இருந்து நான் அதை பிறகு காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது உடனே யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் நாதன். அப்படி எனக்கு சரணம் அளித்து என்னை காப்பாற்ற வேண்டும் சுக்ரீவன் தான், என் சீதையை பிரிஞ்ச துக்கத்தை போக்கி என் சீதையை என்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ராமர் சுக்ரீவங்களை யாசிக்கிறாராம். இதை லக்ஷ்மணர் சொல்கிறாரு ஆஞ்சநேயர்களை. பாருங்கள் யாருக்கு யாரா இது என்ன ஒரு நாடகம் இல்லை, எப்படி விடம்பரம் பண்ணுறாரு பார் ராமர் லக்ஷ்மணரும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க பாரு. சுக்ரீவம் நாதமிச்சதி அப்படின்றார். பிதா யஸ்ய புராஹ்யாசிச்சு சரண்யோ தர்மவத்சலஹ தஸ்ய புத்திர சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணம் கதா. சுக்ரீவனை சரணம் அடைகிறாராம். அவருடைய அப்பா உலகத்துக்கே என்ன எஸ்ய புராக சாசிச்ச சரண்யோ தர்மவத்சலஹா அப்படியேப்பட்ட அப்பாவை சரணமடைந்தது. அப்பா எல்லாரையும் சரணம் அளிக்கக்கூடியவர். ஒரு விதத்தில் பார்த்தா பகவானே அப்பா தான், பகவான் தான் பிதா, ராமர் தான் நம்மளுக்கு பிதா, சீதை தான் நம்மளுக்கு மாதா. அப்படியேப்பட்ட சரண்யவத்சலன் அவன் தான் சொல்லப்போனால். தசரதர் பிதாவாக இருக்கட்டும், அதெல்லாம் அது ஒரு விடம்பனம் வருதா. அப்படிப்பட்ட தர்மவத்சலஹா, தர்மத்தில் வாத்சல்யம் உள்ளவர் ராமச்சந்திரமூர்த்தி. இவங்க அப்பா எல்லாருக்குமே சரணம் அளிக்கக்கூடியவராக இருந்தார் முன்னாடி. ஆனால் அவருடைய புத்திரராகிய இவர் சுக்ரீவன் சரணம் அடைந்தார். தஸ்ய புத்திரஹோ சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணம் கதா சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யா சரணம் புராக. பார்ப்பா, எல்லா லோகத்துக்கும் எல்லா லோகவாசிகளுக்கும் சரணம் அளிக்கக்கூடியவர். தேவரெல்லாம் சரணம் அளிக்கும் போது பகவான் என்ன பண்ணார், நான் நான்கு புத்திரர்களாக அவதாரம் பண்ணி மூலோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டி புத்திரமித்திர பந்து பரிவர்க்கங்களோட ராவணை வதம் செய்து நான் 11,000 வருஷம் பூமி ஆண்டுவேன், தசவஸ்த சகசாணி தசவர்ஷ சதானிச்ச அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி. பாருங்கள், இந்த விஷயமாகவே ஞாபகம் வருதுங்க கனவுல. நான் என்ன பண்ணுறது, இது மாதிரி விஷயமாகவே ஞாபகம் வந்தால் நான் என்ன பண்ணுறது. அப்போ ராமாயணத்துலேயே புத்தி போகுது. இந்த ஒரு கட்டம் ஞாபகம் வந்ததோ இல்லையோ எனக்கு மனசே அப்படியே நம்ம ராமாயணத்தை விட்டுட்டோம், ராமாயணத்தை ஃபாரம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யா சரணம் புரா குருர்மே ராகவஸ்வ ஐயம சுக்ரீவ சரணம் கதா. என்னுடைய குரு அப்படின்றார், குரு அப்படின்றார் யார், லக்ஷ்மண சுவாமி. எனக்கு குரு யார், ராமச்சந்திரமூர்த்தி. ராகவ சோ அயம் சுக்ரீவம் சரணம் கதா. அவர் சுக்ரீவனை சரணம் அடைகின்றார். யஸ்ய பிரசாதே சசதம பிரசேதியுர் இமா பிரஜாக ச ராமஹோ வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்ஷதே. அதாவது இவருடைய கருணை எதிர்பார்த்து உலகங்கள்லாம் இருந்தது. யார், ராமருடைய கருணை எதிர்பார்த்துட்டு. இப்போ என்னன்னா வானரேந்திரனாகிய சுக்ரீவனுடைய கருணை எதிர்பார்த்துட்டு இருக்கார் ராமர். அவருடைய பிரசாதம் கிடைக்குமா, அவருடைய அன்பு கிடைக்குமா அப்படின்ட்டு ஏங்கிறாராம். காங்ஷதேன்னு பதம் இருக்குது, காங்ஷதே. அவருடைய கருணை அவருடைய அன்பு கிடைக்குமா, அவருடைய ஸ்நேகம் கிடைக்குமான்னு ஏங்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்பா அப்பா ஏன சர்வ குணோபேதா பிருத்திவியம் சர்வமாத்தித ஆர்த்திவாக சர்வபார்த்திவாக மானிதா சததம் ராஜ்ஞா சதா தசரதேனவை ததாயம் பூர்வஜ புத்திரஸ்திரீஷு லோகேஷு விஸ்வதா சுக்ரீவம் வானரேந்திரம் ராமஹா சரணமாக. எத்தனை சரணம் பதம் போடுறாரு, எத்தனை நாதமிச்சதி போடுறாரு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவை சரணாகதி அடைவன் லக்ஷ்மணன். திருப்பி சரணம் சரணம். நம்மளாம் ஒரு தடவை சரணாகதி அடையிறதே பெரிய விஷயமாகுது. சர்வலோக சரண்யாய ராமாய் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷண சரணாகதி அடைஞ்சார். அவர் தான் அவர் சொன்னார். ஆனால் இங்கே பார்த்த பக்தனை சரணாகதி அடையிறது இத்தனை தடவை சரணாகதி சொல்கிறாரு. ஒரு சுக்ரீவன் வலிமையற்றவனை வாலியை பார்த்து நடுங்கி பயப்படுறவனை, அந்த மலையை விட்டு அசையாமல் இருக்கிறவனை போய் ராமர் சரணாகதி அடைகிறாராம். இப்போ பாருங்கள், அப்போது இப்போ புரியுது. இப்போ நம்மளை ராமாயணம் படிக்க சொல்கிறது எதுக்காகன்னு இப்போ தான் புரியுது. நம்ம நன்மைக்காக தான் பகவான் ராமாயணம் படிக்க சொல்கிறாரே தவிர இப்போ பாகவதெல்லாம் படிச்சுட்டு பாகவதானே படிக்க, இப்போ பாகவத ராமாயணம் ஒன்று தானே படிக்க வைக்கலாமன்னு. அது ராமாயணம் படிக்கணும்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு தெரியாது எனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும், நீ ராமாயணம் படி அப்படின்னு வலியுறுத்துறாரு. இந்த இடத்துல பார்த்தா சரணமும் திருப்பி வருது. இந்த கட்டம் தான் எனக்கு கனவுல வருது.
நினைவுலையும் அதான் வருது, கனவுலையும் அதான் வருது. ராமலக்ஷ்மணர் தான் காட்சி கொடுக்குறாங்க கனவுல. இதை தான் நம்மளுக்கு சுக்ரீவனை சரணாகதி அடையலாம். ஆஞ்சநேயர் பார்த்து அங்கே இருக்கார். ஆஞ்சநேயர் கைகூப்பி கொண்டு இருக்கிறார். அவர் ஆஞ்சநேயர் வந்து ராமலக்ஷ்மணர் வர்ணிக்கிறாரு. இந்த கட்டம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது கனவுல. இதை தான் சொல்கிறார், நான் சரணம் அடைந்திருக்கிறேன், எனக்கு என்னை உத்தாரணம் பண்ணி என்னை காப்பாற்று, நான் செய்தியை பிரிஞ்சு கவலைப்படுறேன், காப்பாற்று அப்படின்னா இதுக்கு என்ன எனக்கு அர்த்தம் புரியல எனக்கு. கனவுல சில அர்த்தங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கனவு கண்டால் இந்த பலன், இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த கனவு ஜோசியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இந்த கனவு ஜாதகம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆஞ்சநேயர் தாகமாக இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸில் பார்த்தா ஒரு வாட்டர் கேனில் அந்த பையன் தண்ணி குடினா அது நல்லா தாகம், அப்படியே நல்லா அப்படியே தாகத்தோடு நிறைய தண்ணி குடிக்கிறாரு அந்த வானரம் பார்த்தா. அப்போது ராமாயண தாகத்தில் இருக்கார் ஆஞ்சநேயர்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்போ ஆஞ்சநேயர் தான் நம்மளை படிக்க சொல்கிறார், நீ படி, ராமாயணம் படி. இதுதான் ராமாயண விஷயமாகவே, ராமாயண ஸ்லோகங்களே நம்ம மனசில் அப்படியே தியானத்தில் கனவுல அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. சரி, அடுத்தது பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யா சரணம் புரா குருர்மே ராகவ சோயம் சுகரிம் சரணம். அதாவது யஸ்ய பிரசாதே சததம் பிரசிதேயுர் இமா பிரஜாக ச ராமோ வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்க்ஷதே. येन सर्वगुणोपेतः पृथिव्यां सर्वपार्थिवाः मानिता सततं राज्ञा सदा दशदिन वै दस्यायं पूर्वजः पुरस्त्रिषु लोकेषु विश्रुतः सुग्रीवं वानरेन्द्रं तु रामः शरणमागतः मरणं शरणं ராம வானரேந்திரனை சரணம் அடையத்துக்காக வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு லக்ஷ்மண சுவாமின்னு சொல்கிறார். ஆஹா, சோகாவிபூதி ராமேத்து சோகார்த்தே சரணம் கதே கத்துமர்ஹதி சுக்ரீவா பிரசாதம் ஹரியூதபா. கருணை காட்டணுமா யார்? சுக்ரீவன் கருணை காட்டணுமா ராமருக்கு. நல்லா இல்லை இது? சூப்பராக இல்லை? இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மனசில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அப்போ இது மாதிரி விஷயம்தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. பகவான் நாதம் வச்சதி சரணாகதன், அவன் தான் பிரசாதம் பிரசாதம், அவருடைய கருணை வேண்டும், இப்படி பிரார்த்தனை பண்ணுறாருன்னா ஏன் நம்மளுக்கு இந்த கட்டம் வரணும்? எதுக்கு நான் பெருமைக்காக இல்லை, நான் உண்மையிலேயே இப்போ பாகவதம் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். இந்த சமயத்து எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த குதூகலத்தை, இந்த சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுனே தெரில. ஆனால் என்னமோ வளர்ட்டேன், ஏதோ கனவுல வந்த விஷயத்தை அப்படியே வளர்த்தாவே வச்சுங்களேன், இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன்னா பாகவதம் மகாத்மியம் ஆரம்பிச்சிட்ட பிறகு பாகவதம் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் ராமாயணம் எப்படி ஆரம்பிக்குது? இல்லை, ராமாயணம் ஆரம்பிக்க சொல்லி ஆஞ்சநேயருடைய உந்துதல் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ ஆஞ்சநேயரும் ராமாயணத்தில் அவ்வளோ தாகம் இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரியுது. இந்த ஷார்ட்ஸில் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா அந்த பையன் நல்லா தண்ணி கொடுக்குறான் அந்த வானரத்துக்கு, ஒரு குரங்குக்கு வானரத்துக்கு. அது எட்டி வாட்டர் அந்த பேகு மாட்டினுக்கான். அந்த பேகு என்னென்னா எட்டி தாவுது அந்த வானரம். டக்குன்னு திரும்பி பார்த்தா அது தண்ணி தாகத்தில் இருக்க போது சொல்லி உடனே அந்த வாட்டர் கேனை எடுத்து தண்ணி கொடுக்குது. அது நல்லா லபக்கு நல்லா குடிக்கிறாரு அந்த வானரம் தண்ணி. அப்போ இந்த காட்சி எனக்கு ஏன் தோன்றுச்சுன்னும் போது இப்போ தான் புரியுது ஆஞ்சநேயர் ஏன் ராமாயணம் படிக்க சொல்கிறாருன்னா. அந்தளவுக்கு தாகமாக இருக்கார் ராமாயணத்தில் அப்படின்னு புரியுது எனக்கு. ஒன்றா சிலதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா, என்ன காரணம்னு. அப்போ நம்ம ராமாயணம் படிக்கும்போது என்ன சரளமாக வந்தது இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. ராமாயணத்தில் ஏற்பட்ட ஒரு சௌக்கியம் இருக்குது இல்லையா, அந்த சௌக்கியம்லாம் ஞாபகம் வருது. இப்போ அது விஷயமாகவே ஃப்ளாஷ் ஆகுது. இது மாதிரி நமே சாந்தி பவிஷ்யதி அதுவும் ஞாபகம் வந்தது. கரெக்ட், இப்போ தான் ஞாபகம் ஒன்றுன்னா அந்த கனவுல கண்டதெல்லாம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா பரதன் என்னென்னா நமே சாந்தி பவிஷ்யதி, சாந்தி இல்லையே பரதம் ஓடி வந்தார், அந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்போ எங்கே தான் சாந்தி கிடையாது? ராமரை பார்த்தா தான் சாந்தி இல்லை. இப்போ ராமாயணம் படித்தா தான் அவங்களாம் சாந்தி. பரதனுக்கு சாந்தி, ராமருக்கும் நாதன் கிடைச்ச மாதிரி ஆகிடுமோ அதே மாதிரி நம்மளுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஆஞ்சநேயருக்கும் தாகம் தீரும். அப்போ இவ்வளோ பசியோடு இருக்கிறாங்க ராமர் லக்ஷ்மணர்கள், பரதன், ஆஞ்சநேயர், இவங்களாம் பார்த்தா இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. நம்ம ராமாயணம் படிக்காததுனால, நம்ம ராமாயணம் படித்தா இவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நம்மளுக்கு பகவானே கனவுல நம்மளுக்கு சொல்கிறான் ராமாயணம் படிக்க சொல்லியிருந்தா இதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன சொல்ல முடியும்? பகவானே கனவுல ராமாயணம் படிக்க சொல்லி நான் எப்படி மறுக்க முடியும்? இதை மீறி நான் பாகவதம் படிக்க முடியாது. ஏன்னா பகவான் கட்டளை தானே, பகவான் பேர்ச்சக்கு சுக்கராச்சாரியர் சொல்கிறார் இல்லையா வாமனவதத்தில். ஆனால் பகவானே நீங்கள் அதாவது என்னென்னா யாகம் பலிச்சக்கரவர்த்தி யாகத்துக்கு வந்திருக்காரு வாமனவதத்தில். அப்போ என்னென்னா யாகம் பூர்த்தி அடையுது. யாகம் பூர்த்தி அடையிலையே
யாகம் விட்டு போச்சு நடுவில் கவலைப்படாதீங்க, அவன் சுதல் லோகத்துக்கு போயிட்டானே பலி சக்கரவர்த்தி, நானே வந்து எஜமானனாக இருந்து நடத்தி கொடுக்குறேன், நீங்கள் என்னை வச்சு நீங்கள் யாகத்தை பண்ணுங்க அப்படின்ட்டு மாமனார் சொல்கிறாரு. யாகம் பூர்த்தி ஆகலையா? யாகம் பூர்த்தி ஆகலைன்னு யார் சொன்னது? நீங்கள் தான், யாகத்தினுடைய பலனே நீங்கள் தானே, நீங்களே இங்கே பிரத்யட்சமாகும்போது யாகம் பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா, உங்கள் நாமா சொன்னாவே அந்த இடம் வந்து எல்லா கிரியைகளும் பரிபூர்ணமாகிடுமே இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்களே பிரத்யட்சமாகும் போது அந்த கிரியை பூர்த்தி ஆகலன்னு சொல்ல முடியுமா? அப்படியேப்பட்ட இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த யாகம், அந்த விஸ்வஜித்ன்ற யாகம், அந்த யாகம் பரிபூர்ணமாக அந்த அஸ்வமேத யாகமா அது அந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்றார். யார்? சுக்கராச்சாரியர் சொல்கிறார். இருந்தாலும் உங்களுடைய கட்டளையை அனுசரித்து நானே உங்களே எஜமானனாக வச்சு நான் மிச்சம் இருக்கிற கிரியானுஷ்டானங்களை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்ட்டு உலகத்துக்கு அதிபதியாக வாமனரை பட்டாபிஷேகம் பண்ணி அவரே எஜமானை வச்சு அப்புறமா அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுறார் சுக்கராச்சாரியார். அப்படின்னு பகவான் கட்டளையை மீறக்கூடாது. பகவான் சொன்னார்னா சரி ஓகே யாகம் பூர்த்தியான, இருந்தாலும் அவர் சொன்னார்னா அந்த மிச்சம் இருக்கிற கர்மானுஷ்டானங்கள் செய்து முடிக்கிறார் சுக்கராச்சாரியார். அது டக்குனு ஞாபகம் வந்தது. அது மாதிரி பகவானுடைய கட்டளை அப்படின்னும் போது பாகவதம் பட்சம் ராமன் பட்சம் ஒன்று தானே அப்படின்னா அது நம்ம சொல்லக்கூடாது. பகவான் இதை படின்னு சொன்னால் அதை தான் படிக்கணும், அந்த பேச்சை மீறி நம்ம நடந்துக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பகவான் ராமரே வந்து ராமாயணம் படின்றார், ஆஞ்சநேய சுவாமி வந்து கனவுல ராமாயணம் படின்றார். அப்படின்னும் போது நம்ம எப்படி மீற முடியும்? நேற்று வரைக்கும் இன்றைக்கி காலையில் கூட நான் பாகவதம் மகாத்மியம் தான் படிச்சுட்டு சரி அப்புறம் முதல் புஸ்கந்தம் படிக்கலாம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டேன், அசந்து தூங்கிட்டேன். உடனே கனவுல பார்த்தா ஆஞ்சநேயர் வராரு, இது போல் ராமாயணம் வந்துன்னு இருக்குது, ராமாயண ஸ்லோகங்கள் ஞாபகம் வந்துன்னு இருக்குது. இது போல் பார்த்தா ராமலக்ஷ்மணர் வந்து சுக்ரீவனை சரணாகதி அடைகிற அந்த கட்டமே ஞாபகம் வந்துன்னு இருக்குது. என்னன்னே ஒன்றும் புரியல. அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஆஞ்சநேயர் ராமாயணம் படி அதுதான் நம்மளுக்குள்ள சொல்லின்னு இருக்கார், ராமாயணத்தை படி அப்படின்ட்டு இந்த உந்துதல் வந்துட்டு இருக்குது. அப்புறமா பார்த்தா அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா அந்த பையன் தண்ணி கேன் கொடுக்குற மாதிரி அந்த சீன் வந்து அதில் பார்த்தா வானரம் எழுந்து பார்த்த உடனே அந்த ஃபோனில் பார்த்தா ஷார்ட்ஸில் பார்த்தா வானரம் வருது, வானரத்தில் தண்ணி குடிக்கிறது. இது மாதிரி அதிசயம் நடக்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம அடிக்கடி நம்ம அனவர்த்தம் நம்ம எனக்கு தெரிஞ்சது ஒரே ராமநாமம் தான். நாமம் வந்து வேறு எந்த நாமம் எல்லோரும் சொல்லுவாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இஷ்டமான நாமம் ராமநாமம் தான். அடியன் பிரத்யேகமாக வச்சுக்கிது ராமநாமம் தான். அப்படி இருக்கும்போது என்னை ராமாயணம் படிக்க ஆஞ்சநேயர் தூண்டும் போது என்னால் மறுக்க முடியலையா? இது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக ராமாயணம் பாராயணம் பண்ணணும். அதனால் இப்போது பாகவதம் பாராயணம் பண்ண நினச்சவன் இப்போ ராமாயணத்துக்கு ஆஞ்சநேயருடைய தூண்டுதல்னால, ராமலக்ஷ்மணருடைய அனுகிரகத்தினால, ராமலக்ஷ்மணருடைய தூண்டுதல்னாலையும் இந்த பரதன் பார்த்தேன்னா நமே சாந்தி பவிஷ்யதி அதுதான் ஞாபகம் வருது. இன்னும் அவருக்கு சாந்தி இல்லை, அவருக்கு பரதன் ராமாயணம் படித்தா தான் உங்களுக்கு சாந்தி. வேறேன்னா அதோ வாசம் ராமரை பார்த்தா தான் சந்தோஷம், சாந்தி கிடைக்கும். அப்போ ராமாயணம் படித்தா தான் அவங்களுக்குலாம் சாந்தி. இப்போது நம்மளால் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை பகவானுக்கு. ஆஞ்சநேயருக்கு நான் என்னை போய் 1000 பேர் இருக்காங்க படிக்கிறதுக்கு, ராமாயணம் படிக்கிறதுக்கு, அவங்கள போய் சொல்லிடலாம் இது பண்ணல. ஆனால் என்னை வந்து பாகவதம் படிக்கிறவனை நிறுத்தி இவர் ராமாயணம் படிக்க வைக்கிறாருன்னா எனக்கு எதாவது ஒன்றும் புரியல. எல்லாம் ஆஞ்சநேயருடைய கிருபை, ராமலக்ஷ்மணுடைய அனுகிரகம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இனிமேல் நம்ம ராமாயணம் ஆரம்பிச்சிடுவோம், பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது இது என் முடிவே கிடையாது. இது பகவானுடைய முடிவு, ராமலக்ஷ்மணருடைய முடிவு, ஆஞ்சநேயருடைய முடிவு. அவங்களுடைய சங்கல்பத்தின்படி தான் இப்போ ராமாயணம் படிக்க போகிறேன். பாகவத மகாத்மியம் வரைக்கும் படித்து முடிச்சிருக்கேன். அது வேணால் தனியாக போடலாம். நான் அந்த ஆர்வத்தில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் உடனே நடுவில் கிராஸ் பண்ணி ஆஞ்சநேயர் ராமாயணம் படிக்க வச்சிட்டாரு. ஆனால் இது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ராமாயணம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ராமாயணம் ரொம்ப ரொம்ப வசதி. ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் தூண்டுதல்னால, ஒருத்தர் உத்தரவின் பேரில் நம்ம படிக்கிறோன்னா அது பெரும் பாக்கியம் இல்லையா? நாமளாக படிக்கிறத காட்டிலும் அதுவே பகவானுடைய அனுகிரகம் தான் படிப்போம். ஆனால் கனவுல வந்து நீ ராமாயணம் படின்ட்டு வலியுறுத்தும் போது ஆஞ்சநேயர் சுவாமி நம்ம மறுக்க முடியாதில்லை. எனக்கு இஷ்டம்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பாகவதம் விட்டேன்னு கவலை இல்லை. அந்த பாகவதம் ஒன்று தான், ராமாயணம் ஒன்று தான். ராமாயணம் அப்புறமா நம்ம பாகவதம் படிச்சிக்கலாம். இப்போ ராமாயணம் படிக்க சொல்கிறாரு, ராமாயணம் படிச்சுட்டு அப்புறம் கூட பாகவதம் படிச்சிக்கலாம். இப்போது உங்களுக்கே தெரியும், 2-3 தடவை வந்து நம்ம யூடியூப்பில் போடும்போது ஃபுல்லாக பாகவதத்தை பற்றி தான் பெருமையாக பேசினேன். பாகவதமே போதும் தான் சொல்லியிருந்தேன். அப்படி தான் இருந்தேன். ஆனால் இது நம்ம சங்கல்பம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாகவதம். அந்த பாகவத்தில் உள்ள விஷயங்களே ஞாபகம் வந்து. ஆனால் பகவான் சங்கல்பம் வேறு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? ராமனுடைய சங்கல்பம் வேறு மாதிரி இருக்குது. ராமாயணம் படின்றாரு. சரி, நம்ம அதுதானே ஃபாலோ பண்ண முடியும். இதை மறுக்க முடியாதே.
ஆஞ்சநேயரும் உத்தரவிட்டு அவருடைய கட்டளை நான் அனுசரித்து தான் ஆகணும். குருநாதர் இல்லையா, ராமநாமத்துக்கு குருநாதர் இல்லையா ஆஞ்சநேயர், கண்டிப்பாக அவர் அப்படியே செய்வோம். சரி, நம்ம இப்போ சொன்னதெல்லாம் உண்மை தான். அதை வந்து உங்களுக்கு நம்புறவங்க நம்புங்க, நம்புகள்னா அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு உத்தரவு கொடுத்தது என்னென்னா, இதை நம்ம சொன்னது கனவுல உண்மையில் ராமர் காட்சி கொடுத்தாரா, லக்ஷ்மணன் காட்சி கொடுத்தாரா, ஆஞ்சநேயர் வந்து உத்தரவிட்டாரா அப்படின்னு சில பேர் சந்தேகம் இருக்கும். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுங்க, உண்மையில நம்புங்க. எனக்கு இதுதான் உத்தரவு வந்திருக்கு. ராமாயணம் படிக்க சொல்லி தான் பகவான் மேலத்தில் நம்மளுக்கு உத்தரவு வந்திருக்கு. மேலிடம் அது வைகுண்டத்தில் ராமச்சந்திரமூர்த்தி லோகத்தில் நம்மளுக்கு உத்தரவு வந்திருக்கு ராமாயணம் படிக்க சொல்லி. அப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் பாருங்கள், எத்தனை பாகவதம் ஆரம்பிச்சிட்ட பிறகு வந்துருக்கு பாருங்கள். சரி, ஓகே. பாகவதம் ஆரம்பிக்கல, பாகவதம் மகாத்மியம் தான் ஆரம்பித்தேன், பாகவத்துக்குள்ளே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே பகவான் வந்து தடுத்தாட்கொண்டு நம்மளை ராமாயணம் படிக்க வச்சுருக்கார். சந்தோஷம். ராம 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 ராம. சரி, இப்போ நம்ம ராமாயணம் ஆரம்பிச்சிடும். ராம 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 ராம. பகவான் சங்கல்பத்தின்படி தான் எல்லாமே நடக்கணும், அதான் நல்லது. பகவான் கட்டளை மீற நம்ம சக்தி கிடையாது. எனக்கும் அதான் எதுவுமே வசதி தான். ராமாயணபட்சம் ராமாயணத்தில் எவ்வளோ விஷயங்கள், அருமையான மங்களகரமான விஷயங்கள் இருக்குது. அது பகவானே நம்மளுக்குள்ளே அந்த ஆசையை தூண்டும் போது நம்ம இதை மறுக்க முடியாது. அதனால் சந்தோஷம். ஆஞ்சநேயரே சொல்லிட்டாரு ராமாயணம் படி சொல்லி, அவரே தாகமாக இருக்காருன்றது காண்பிச்சிட்டாரு. நம்ம டக்குன்னு ஒரு ஃபோனில் பார்த்தா ஷார்ட்ஸில் காண்பிச்சிட்டாரு. சரி, ஓகே, நம்ம அதையே பண்ணுவோம். நான் சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அவ்வளோ குதூகலமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பகவானே வந்து நம்மளுக்கு இப்படி உத்தரவிடுறானே, ராமாயணம் படி சொல்லி பகவானே உத்தரவிடுறானே, அப்போ நம்ம நினச்ச போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் கனவுல வரானே, ஒரு நாள் நேரில் வந்தால் தான் என்ன, நேரில் வந்து காட்சி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கனவுல வந்துட்டான், கனவுல வந்து இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார், ராமாயணம் படி சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கார். சந்தோஷம். ராமலட்சுமணனும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. பரதனுக்கும் சாந்தி இல்லை, ராமாயணத்தில் சாந்தின்றாரு. ஆஞ்சநேய சுவாமியும் தாகமாக இருக்குன்றாரு. சரி, ராமாயணமே படிப்போம். ஆஞ்சநேயரே உத்தரவிட்டிருக்காருன்னும் போது ராமாயணம் படி ராமலட்சுமண ஸ்லோகமே நமக்கு ஃப்ளாஷ் ஆகும்போது கண்டிப்பாக மனசில் அதே நினைவுலையும் கனவுலையும் அதான் வந்தது, நினைவுலையும் அதான் வருது. அதே தான் மனசில் ஓடின்னு இருக்குது, ராமாயணமே தான் மனசில் ஓடின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, கண்டிப்பாக இது வந்து நான் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அந்த கனவுல கொடுத்த அந்த காட்சி நினைவில் நேரடியாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சாட்சாத்காரம் ஆனால் நல்லா இருக்குமே தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இது வரைக்கும் அது எனக்கு சாட்சாத்காரம் ஆகலை. கனவோடு போயிடுது. கனவுல வந்து பகவான் காட்சி கொடுத்தோடு போயிடுது, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? நம்ம இதை நான் சொல்லிக்கூடாது, அது ரகசியமாக வச்சுன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு என்னென்ன, எனக்கு வளர்கிற வாய் வளருது. என்னத்தை வந்து அப்பப்போ என்னென்ன பாத்திரம்னா என்னென்ன பேசுகிறேன்னா அப்பப்போ அப்படி இப்படி பேசிடுறேன். அதுமாதிரி வளரிட்டேன், அவ்வளோதான். ஏதோ ஒன்று பகவானுடைய அனுகிரகம், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு இதை சில பேர் சொல்லக்கூடாதுன்னுவாங்க, கனவுல வந்ததெல்லாம் அப்படின்னு. எனக்கு தெரில, எனக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரில, சொல்லிட்டேன், அவ்வளோதான். வளர்ட்டேன், நான் வளர்கிற வாய் தான். இருக்கட்டுமே, நம்ம வந்து இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ராம 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 ராம. आंजनेय स्वामी की जय, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मण्यन सद्गुरु महाराज की जय, सकल साधुमल की जय. மகானுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தரிசனம்லாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சிதபதி ராம 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 राम 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 राम. श्री रामनाथ संगीतम की जय. आंजनेय स्वामी की जय.